இருக்கக்கூடிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கின்றேன். பலவீனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஊர், அந்த ஊரில் தண்ணீர் பஞ்சம் எப்போதுமே உண்டு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பக்கத்தில் எங்கே தண்ணி கிடைக்குதோ அங்கே போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படியாக ஒரு விவசாயி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குடும்பத்திற்கு தண்ணீர் வேணுங்கிறதுக்காக ஒரு குச்சியில் 2 பக்கமும் குடத்தை கட்டிட்டு அந்த குடத்தை போய் தண்ணியை மொண்டு தோல் மேலே வச்சு ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து குடும்பத்துக்குன்னு சேர்ப்பார். இப்படியாக அவர் தண்ணீர் சேர்த்துட்டு வரும் பொழுது இந்த 2 குடத்தில் ஒரு குடம் நல்லா இருக்கக்கூடிய குடம், இன்னொரு குடத்தில் ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டை இல்லாத குடம் ஓட்டை இருக்கக்கூடிய குடத்தை பார்த்து சொல்லுது, பாரு, எப்போதுமே நம்ம முதலாளிக்கு நான் தான் முழுசாக சேவகம் செய்கிறேன், நான் எப்போதுமே தண்ணியை முழுசாக கொண்டு வந்து கொடுக்குறேன், ஆனால் உங்ககிட்ட ஓட்டை இருக்கு பாரு, அதனால் நீ முழுசாக தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிற, எப்போதுமே அரைக்குறையாக தான் கொண்டு வந்து கொடுக்குற, வீட்டுக்கு உன்னால் முழு அளவு தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டையை வச்சு அந்த குடம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ஐயோ நம்மகிட்ட இந்த குறை இருக்கேன்னு சொல்லி. இந்த அடுத்த குடம் சொன்னதை பார்க்கவும் இதுக்கு மிகவும் மனசு வேதனையாயிருச்சு. இதுக்கு எப்படி பண்ணால் இது சரியாகுங்கிறது பார்க்குது, அதுக்கு ஒன்றுமே புரியலை. இப்படியா இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளுமே இந்த குடம் நல்ல குடம் ஓட்டை குடத்தை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு மனசு ரொம்ப வேதனையாயிருச்சு. அதனால் இது என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் தன்னோட முதலாளிக்கிட்ட, ஐயா, எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து தண்ணியை சேர்க்குறீங்க, ஆனால் என்னால் உங்களுக்கு முழுசாக உதவ முடியல, பாருங்கள் வழியிலேயே தண்ணி கொஞ்சம் போயிடுது, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த முதலாளி சொல்கிறாரு, நீ ஏம்மா கவலைப்படுற, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாரு. அப்படியே மறுபடியும் தொடருது. ஆனால் அடுத்து மறுபடியும் கொஞ்ச நாள் கழிக்கவும் மறுபடியும் இந்த குடத்துக்கு ரொம்ப வேதனையாயிருச்சு. வேதனையாகி, ஐயா, எனக்கு மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, காலையில் எழுந்திரிக்கிறீங்க, போகிறீங்க, தண்ணி எடுத்துகிட்டு வர்றீங்க, ஆனால் நான் உங்களுக்கு முழுசாக கொண்டு வந்து அந்த வல்லனை கொடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கய்யா, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உங்கள்கிட்ட குறை இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதனால் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு பக்கமாகவே தான் உன்னை நான் வச்சு கொண்டு வருவேன், தண்ணியை எடுத்துட்டு திரும்பி வரக்கூடிய வழியில் உன்னுடைய குடத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி கீழே விழுகுது அப்படிங்கிறத பார்த்ததுனால என்ன பண்ணேன், ஒரு நாள் கையில் நான் விதையை எடுத்துகிட்டு போனேன், அந்த விதையை வர வழியில் எல்லாத்தையும் நான் அப்படியே விதைச்சிட்டு வந்துட்டேன். அப்போ டெய்லி உங்ககிட்ட இருந்து ஒழுகிற தண்ணி அந்த விதைக்கு தண்ணியானதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதையிலேருந்து செடி முளைக்க ஆரம்பிச்சு, அந்த செடி இன்னும் நல்லா முளைக்க ஆரம்பிச்சு, அதுலேருந்து இப்போ பூ விடுற அளவுக்கு வந்துருச்சு, வழியில் பாரு நான் உனக்கு காமிக்கிறேன்னு சொல்லி அந்த செடியெல்லாம் காமிக்கிறாரு. காமிச்சு, இவ்வளோ அழகான பூ பூத்து குலுங்குது அப்படின்னா அது ஒன்னால தான். இப்போ இந்த பூ பூத்து குலுங்கிறதுனால அது எனக்கு மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கல, ஏன்னா இப்படி நடந்து போகும்போது வறட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக பூவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் நீ தரல, இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே நீ இந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்க, அதனால் நீ வீட்டுக்கு முழுசாக கொண்டு வந்து தண்ணியை சேர்க்கலை அப்படின்னு கவலைப்படாத, ஒன்னால் இத்தனை செடி பொழைச்சிருக்கு, இந்த செடி மூலமாக பூக்கள் வருது, இந்த பூக்களை கண்டு மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, அது இல்லாமல் ஒரு சிலர் உங்ககிட்ட இருந்து இந்த செடியிலேருந்து வரக்கூடிய பூவை எடுத்துகிட்டு போய் அதை தொடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறவங்களும் இருக்காங்க, அப்படி எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல நீ இருக்க, அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைய எப்படி அதை அடுத்த விதத்தில் சரி பண்ணணும்னு தெரிஞ்சு நான் அதை பண்ணிக்கிட்டேன், அதனால் நீ இனிமேல் வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை, நீ நல்லது தான் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு குறை உண்டு. அந்த குறைய நம்ம மனசறிஞ்சு நம்ம நம்மகிட்ட குறை இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்படுறது உண்டு. அப்படி கஷ்டப்படும் பொழுது அடுத்தது இந்த காரியத்தையும் யோசிக்கணும், நம்மால் முடிஞ்ச அளவு நம்ம அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மாதிரி ரோமர் 8:28, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றதுன்னு பார்க்குறோம். அப்போ நம்மளாம் அவரால் அழைக்கப்பட்டவங்க,
அப்போ நமக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவான காரியங்களை தான் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். பத்தாததுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நிறைவாக்குகிறவர் நம்ம தேவன் தான். நம்முடைய பலவீனத்தில் பலனை தந்து பரிபூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர் நமது தேவன். அதனால நம்மகிட்ட குறை இருக்குன்னு சொல்லி ஒருத்தரும் கவலைப்பட வேணாம். குறைகளை நிறைவாக்குகிற தேவனிடத்துல நம்ம குறைகளை நம்ம அறிக்கையிட்டோம் அப்படிங்கும் பொழுது அந்த குறைவுகளுக்கு எப்பொழுதுமே நிறைவை நம்ம பெற்றுக்கொள்வோங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.